வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அதில் ஒன்றும் தவறில்லை. அவர் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த தெய்வத்தையும் வணங்கலாம், பிரார்த்தனை செய்யலாம். அதிலெல்லாம் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அது இந்திய சுதந்திர நாடு, அவருக்கு கொடுக்கப்பட்ட சட்டபூர்வமான உரிமை. அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார் இப்போது, இல்லையா? இப்போது விநாயகர் சதுர்த்தியை அவர் கொண்டாடுவாரா இல்லையா? முதல் கேள்வி. அவர் கொண்டாடுவார் என்றால் அது அனைத்து ரசிகர்களுக்கும் போய் சேரும். அவருடைய வாக்காளர்களாக, அவருடைய ரசிகர்களாக இன்று இருக்கும் மக்களுக்கு அது போய் சேரும். அவர் கொண்டாட மாட்டார், ஆனால் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்வார் என்றால் பெருந்தன்மையான அரசியல்வாதி என்ற பெயர் சேரும். அது கூட இல்லாமல் இன்று இருக்கும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு அதில் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது, மறுப்பு இருக்கிறது. இதில் விநாயகர் சதுர்த்தியோ இந்து பண்டிகைகளை கொண்டாடுவதில் அவருக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது. யார்களுக்கு? சில தலைவர்களுக்கு. அது வெறுப்பு அரசியல். அதை வைத்து கொண்டு தான் அந்த ஓட்டை ஒழுகி போனால் அதை வைத்து கொண்டு தான் இன்னமும் அதில் தாளம் போட்டுட்டு தான் திரிகிறாங்க. அது வேறு, அவர்களுக்கு வேறு விதமான விளைவுகள் கிடைக்கும். அது விளைவுகள் என்றால் தேர்தல் விளைவுகளை சொல்கிறேன். ஆனால் நடிகர் விஜய் அவர் சார்ந்திருக்க மதம் எல்லாருக்கும் தெரியும் போதும் அவருடைய ரசிகர்கள் பெரும்பாலானோர் இந்துக்களாக தான் இருப்பார்கள். தன் ரசிகர்களுக்காக அவர் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறார் அல்லது அன்று ஒரு வாழ்த்து சொல்கிறார் என்றால் அது ஒரு விஷயம். ஆனால் அப்படி செய்துவிட்டு அவர் வணங்குகிற ஆலயங்களுக்குள் செல்ல முடியாது. காரணம், உருவ வழிபாடு உள்ள ஒருவரை அந்த மத பின்பற்றாளராக, ஃபாலோயராக அந்த தேவாலயம் ஏற்றுக்கொள்ளாது. இவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. இதில் நான் மதம் சார்ந்த அல்லது மத வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சு அப்படின்னு இதில் எதுவுமே இல்லை. அதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இவங்க முயற்சி பண்ணுவாங்க. மதத்தை தூண்டுற, ரெண்டு பிரிவுக்கு இடையே இதை தூண்டுறாரு, கட்சியில் குழப்பத்தை உண்டு பண்ணுறாருங்கிறதெல்லாம் வரும். அவர் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாரா அப்படின்னு ஏன் கேள்வி கேட்டேங்கிறது தான் இவ்வளவு சொல்கிறேன். அவர் சார்ந்திருக்கிற மதம், அவர்கள் பின்பற்றுகிற கொள்கைகள், இதில் எதுவும் சரிதவறு என்று நான் கூறவில்லை. அது அவரை ஒரு விருப்பம். ஆனால் இவர் கொண்டாடுவதும் கொண்டாடாமல் இருப்பதும் தான் இவருடைய அரசியலை நிர்ணயிக்கும். இவர் அரசியலில் என்ன நிலைப்பாட்டில் வருகிறார் என்பதை நிர்ணயிக்கும். ஏன்னா 25ஆம் தேதி மாநாடு வச்சுருக்காரு, 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இது என்ன நேரோ டிஃப்ரென்ஸ், இந்த நேரோ கேப். தொடர்ந்து பேசுவோம். சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என் பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.